ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஹெல்தியான பேர்ச்சம்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம், 20 ஊற வச்சு எடுத்த பாதாம் கூட நாம முந்திரி பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம், 15 பேர்ச்சம்பழம் எடுத்துக்கலாம், 1/4 கப் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம தேன் இல்லை வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் இந்த பேர்ச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த பேர்ச்சம்பழத்தில் பாலை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது கூட பாதாமையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாலை காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சி பொங்கு வர சமயத்துல அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். பாருங்க, பொங்கு வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஸ்லிம்ல வச்சு சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கட் பண்ணி வச்ச பாதாம பால்ல சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சதும் சர்க்கரைய சேர்த்துக்கலாம். தேனும் வெல்லமும் சேர்க்கறதா இருந்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பால் அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இதை நாம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். நம்ம ஐஸ் கியூப்ஸோட பேர்ச்சம்பழம் மில்க் ஷேக்கை சேர்த்து குடிச்சா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஹெல்தியான பேர்ச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.